உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஜனனி, ஜனனி, சிவா கண்ணு லேசா அசையுது பாரு, பாரு. நான் தான் அப்பவே சொன்னல, உன்னோட மாங்கல்ய பாக்கியம் அவனை சீக்கிரமே பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துருன்னு. பாரு, சிவா இன்னும் 2-3 நாள்ல கண்ணு முழிக்க போறான். ஜனனி, நீங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்க போறீங்க. சிவா, இந்தம்மா, இந்த பாலக்குடி. உங்களுக்கு எதுக்குமா சிரமம்? நீ படுற சிரமத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே இல்லம்மா. கழுத்துல தாலி ஏறின நிமிஷத்துல இருந்து இப்ப வரைக்கும் நீ எவ்வளவு கஷ்டத்தை பார்த்துட்ட. ரெண்டு 3 நாளாவே உனக்கு தூக்கம் சரியா இல்ல. இந்தா பாலை குடிச்சிட்டு நல்லா தூங்கு. இந்தா இந்தாம்மா. இத பாரு, இந்த வீட்ல உனக்கு என்ன தேவையோ அதை நீ போய் எடுத்துக்கோ. யாரு என்ன சொல்லுவாங்கன்னு யோசிக்காத. யாரு என்ன பேசினாலும் அதை காதுலயே வாங்காத. உனக்கு நான் இருக்கேன். சரிம்மா. சிவா ஒரு நாள் கூட ஒரு இடத்துல நிக்க மாட்டான். இன்னைக்கு இப்படி கிடக்குறான். ஜனனி, அப்ப நீ பால் கொடுக்கறப்ப சிவாவோட கண்ணு அசைஞ்சிச்சுல்ல, அந்த மாதிரி ஏதாவது அசைவு தெரிஞ்சுதா? இல்லம்மா. நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா. நீ படுற கஷ்டத்துக்கு அந்த ஆண்டவன் சீக்கிரமே கண்ணு திறந்துருவான் பாரு. எனக்காக இல்லைனாலும் உங்க பிரார்த்தனைக்கு கண்டிப்பா பலன் இருக்கும். இது என் மனசுக்கு எவ்வளவு ஆறுதலா இருக்கு தெரியுமா? இப்பதானே புரியுது என் புள்ள ஏன் உன் மேல இவ்வளவு பைத்தியமா இருந்தான்னு. சரிம்மா, நேரமாச்சு. நீ நல்லா ரெஸ்ட் எடு. கபோர்ட்ல பெட்ஷீட் தலகாணி எல்லாம் இருக்கு, எது வேணாலும் எடுத்துக்கோ. நிம்மதியா தூங்கு. நான் இங்க படுத்துக்கிறதா? நான் எப்படி தனியா? என்னதான் மயக்கத்துல இருந்தாலும் யார் என்னன்னு தெரியாத ஒரு ஆம்பளை கூட எப்படி? என்ன புருஷன் கூட இருக்கிற முத ராத்திரியே இப்படி இருக்கேன்னு வருத்தப்படுறியா? அதெல்லாம் இல்லம்மா. எல்லாத்துக்கும் ஒரு விடிவு காலம் பிறக்கும்மா. நான் சொல்றேன், எழுதி வச்சுக்கோ. நீங்க 2 பேரும் 100 வருஷம் சந்தோஷமா இருக்க போறீங்க. நான் எப்பவுமே அரை தூக்கத்துல தான் இருப்பேன். ஏதாச்சும் தேவைன்னா என்ன கூப்பிடு. என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்க? பாலை குடி. போதுமா? என்ன இது சின்ன குழந்தை மாதிரி? குடிமா, குடி. நல்ல பொண்ணு. ஜனனி, கதவை மூடிக்கோ. சரிம்மா.
அப்பவே கண்ணோட அசைவு தெரிஞ்சதே. அப்படின்னா ஒருவேளை நினைவு திரும்பிடுச்சா? போச்சு, மாட்டிக்கிட்டோம். கடவுளே, நல்ல வேலை. ஒரு நிமிஷத்துல இதயமே நின்னு போயிடுச்சு. டாக்டரும் இவர் அம்மாவும் சொல்ற மாதிரி இவருக்கு எப்ப வேணாலும் நினைவு திரும்பலாம். அப்படி மட்டும் நடந்து நான் இவர்கிட்ட மாட்டினா திருடி பட்டத்தோட சேர்த்து மறுபடியும் நான் சேது கிட்ட தான் சேர வேண்டியது வரும். இத்தனை போராட்டத்துக்கு அப்புறமும் திரும்ப என்னால அவன் கிட்ட போக முடியாது. எப்படியும் இந்த அம்மா கிட்ட உண்மையை சொல்லிட்டு போற தைரியமும் எனக்கு இல்லை. அதனால கூடிய சீக்கிரமே கிடைக்கிற ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல இந்த இடத்தை விட்டு கிளம்புறதுதான் சரி. சாம்பார் நல்ல வாசனையா இருக்கு ஜனனி. மா, அப்பா வர சொன்னாரு. எதுக்கு தெரியலம்மா, போலீஸ்லாம் வந்திருக்காங்க, கூட்டிட்டு வா. இப்ப எதுக்கு போலீஸ் வந்திருக்காங்கன்னு தெரியலையம்மா. சரி வா, நானும் வரேன். போய் என்னன்னு கேட்கலாம். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.